ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமைன்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். ஃப்ரைடே மார்னிங் விளாக் தான். அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு விளாகாக கொடுத்துருக்கேன். இந்த விளாகில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல் அதிகாலையில் எழுந்திரிச்சு மங்களகரமாக என்னுடைய நாளை வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் நிறைந்த ஒரு நாளாக வந்து என்னுடைய நாளை வந்து இன்றைக்கி வந்து தொடங்க ஆரம்பித்தேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல்லாம் வந்து சாணம் ஏற்கனவே போட்டு வச்சு தான் போனேன். அப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த விளாகில் உங்கள் கூட ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தோம்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், யூடியூப் சேனல் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஒரு வியூஸ் வர்றதுக்குமே நம்ம வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய சேனலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது நான் வந்து ஸ்டார்டிங் தான், இப்போ வந்து பிப்ரவரி 2 தான் நான் வந்து யூடியூப் சேனலை வந்து ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து தெரியும், அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. 1000 சப்ஸ்கிரைபரு அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எந்த ஒரு காப்பிரைட்டாக இருக்கட்டும், காப்பிரைட் கிளைமாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம வந்து இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அப்புறம் வந்து ஒவ்வொரு வாட்ச் ஹவர்ஸும் நம்ம கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா? அப்படி வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னுடைய வேண்டுதல்களெல்லாம் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அது வந்து எனக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு. எல்லா விளாகுலையுமே நான் சொல்லியிருக்கேன், அதிகாலையில் எழுந்திரிச்சோம்னா நமக்கு நல்லது மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் எனக்கு வந்து முழுக்க முழுக்க கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு நாளில் பார்த்திங்கன்னா 1500 வாட்ச் ஹவர் எனக்கு வந்து கிடச்சிது. 500 சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருந்தாங்க. நான் வந்து ப்ரே பண்ணியிருந்தேன், அந்த கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மந்த்துக்குள்ளேயே எனக்கு வந்து எப்படியாவது நான் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வந்து என்னோடய வேண்டுதல்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து வச்சேன். அது வந்து மிராக்கிள் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு வந்து லைவ் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து 3,00,000 சம்திங் 4000மோ என்னமோ வந்து பார்த்துருப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணால் பாருங்கள் என்னுடைய சேனலில். அதுக்கு எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடச்சிது. அதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு நான் வந்து 2000 சம்திங் வாட்ச் ஹவர் வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து கம்மிங் ஃப்ரைடே வந்துச்சுன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்ததுருக்கு. நான் எல்லா வீடியோலாம் சொல்லுவேன் இல்லையா, அதிகாலை நேரத்தில் நம்ம கேட்குறது எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கும்போது இது ஒரு மிராக்கிளாக தான் நினைப்பேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம லைவ்லாம் போட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 1000 500 அதுக்கு மேலே வந்து தாண்டவே தாண்டாது. அப்படி இருக்கும்போது 3,00,000ங்கிறது 3,40,000 பேர் பார்த்துருக்காங்க ஒரு லைவ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அது ஒரு மிராக்கிளாக தான் நினைப்பேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரமே நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, நீங்கள் தான். உங்களுடைய அன்பு வந்து எப்பொழுதுமே எனக்கு வந்து இருக்கணும். என்னால் முடிஞ்ச நல்ல விஷயத்த உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய உறவுகள் வந்து நல்ல நல்ல உறவுகள் நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க இந்த சேனல் மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு ஒரு ஆறுதலாகவும் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப உங்களுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரமே நம்ம வந்து சேனல் வந்து எந்த ஒரு இன்ன வரைக்கும் சேனலில் வந்து எந்த ஒரு காப்பிரைட்டு எதுவுமே நான் வந்து வந்தது கிடையாது. சேனல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கண்டினியூஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த யூடியூப்பில் வந்து முக்கியம். அந்த ஒரு 2 நாள் நம்ம வீடியோ போடலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூடியூப் அந்த அல்காரிதம் வந்து நம்மளோட வீடியோ வந்து கொண்டுட்டு போய் சேர்க்காது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வியூஸ் போக மாட்டுது, அந்த இதை செட்டிங்கை மாற்றுங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக நம்மளோட வேலைகளை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து
யூடியூப் அல்காரிதமே நம்மளோட வீடியோஸை கொண்டு போய் வந்து கொடுக்கும். இப்போ ஒரு துணி கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், துணி கடையில் அங்கே வேலை பார்க்குறவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த சாரீஸாக இருக்கட்டும், ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் கொண்டு போய் நம்மள்ட்ட வந்து காமிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அது இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அதை விட்டுட்டு அவங்க அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பாக்ஸ்லேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரிக்கு தான் இந்த யூடியூப் அல்காரிதம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோஸ் வந்து போட போட அது கொண்டு போய் நிறைய பேர்கிட்ட காமிக்க தான் நம்மளுடைய வீடியோ வந்து பாப்புலர் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம வந்து சில பேர் சொல்கிற மாதிரி சில பேர் காசுலாம் கொடுத்து சப்ஸ்கிரைபர் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்புவேன். முழுக்க முழுக்க நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டை வந்து இப்போ வந்து நிறைய வந்து ப்ராசஸ்லாம் யூடியூப்பில் வந்து கொண்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பப்போ நம்மளுடைய அப்டேட்டாகவும் இருந்துக்கணும், என்னென்ன வந்து மெயிலெலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படிலாம் இருக்கும்பொழுது நம்ம சீக்கிரம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போடணும். அந்த புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இதுதான். நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா February 2 வந்து இது சேனல் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஜூலை மாதம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. கிட்டத்தட்ட 6 மாதத்தில் வந்து நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறேங்கிறது என்னை பொறுத்த வரைக்குமே நான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோவில் கூட வந்து ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டெக் சேனல் வச்சுருக்கவங்க சொன்னாங்க, 8 வருஷமாக ஆகி கூட ஒருத்தவங்களுக்கு இன்னும் மானிட்டேஷன் வந்து வரலை, அப்ளை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த என்னுடைய ஒர்க்குமே இதில் இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வந்து ஒர்க் போடாமல் இது வந்து நடக்கிறது சாத்தியம் இல்லை. நானுமே பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, வேலையை கண்டினியூஸாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுவேன். அப்புறம் என்னுடைய வேலைகள் எல்லாமே ஒரு 10 மணி 9 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா குழந்தைகள் இருக்காங்க, அவங்க எல்லா வேலையுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்னு எனக்காக ஒரு 9 மணிக்கு மேலே தான் நான் என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு சில நேரம்லாம் 10 மணி 11:30 மணிலாம் ஆயிரும். கண்ணு வந்து எரிச்சலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா மொபைல் வந்து நம்ம அடிக்கடி எடிட் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ சிரமப்பட்டு தான் நான் வந்து சேனலையுமே வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட நம்பிக்கை முயற்சியை அந்த அதிகாலை நேரத்தில் வைங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நான் முழுமையாக நம்பியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து இந்த சீதாளம்மன் ஆலயம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அம்மன்கிட்டே நான் வந்து வேண்டியிருந்தேன். இந்த மந்த்துக்குள்ளே நான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து வேண்டியிருந்தேன். என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடி மாதம் வந்து பிறக்க போகுது, அன்னைக்கு வந்து நம்ம மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்காங்க. நீங்களும் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் வந்து வேண்டிக்கங்க. நான் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த அம்மன்கிட்ட போய் என்னுடைய நல்ல விஷயங்களெல்லாம் அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லி மார்னிங் சீக்கிரமே எழுந்துச்சேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. வாசலெல்லாம் கோலம் போட்டு விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபம்லாம் வச்சு விட்டுட்டு வீடு முழுக்க வந்து சாம்பிராணி தூபம்லாம் காட்டி விட்டுருந்தேன். அந்த நாளே பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரம் நிறைந்த நாளாக வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுத்தது இந்த மாதிரியான நம்ம வேலைகள்லாம் செய்யும் பொழுது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேப்பிலையெல்லாம் எடுத்து நிலைவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அதற்குமே வந்து பார்த்திங்கன்னா தீப ஆராதனைலாம் காட்டி விட்டேன். இந்த மாதிரி நம்ம இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் இந்த மாதிரி வேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலைவாசலில் வச்சு நம்மளுடைய வேண்டுதலெல்லாம் கேட்கும் பொழுது அந்த அம்மனுடைய அருள் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தீபமும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை இருந்தது, அது வந்து எடுத்து வச்சுட்டு 2 நிலைவாசல் பக்கமும் தீபமும் வச்சு விட்டுட்டேன். அதன் பிறகு எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து மஞ்சள், இன்னொரு இதில் வந்து குங்குமம் வந்து வைப்பாங்க. அப்படி வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆன்மீக பதிவில் வந்து நான் பார்த்தேன். அது எதற்காக செய்கிறோம்னா, அந்த பலிபீடம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த மஞ்சள் குங்குமம் தடவி வந்து திஷ்டி கழிக்கிற மாதிரி அது போடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம மங்களகரமாக நம்ம லட்சுமி கடாட்சம் தங்கணும் அப்படிங்கிற பொழுது அந்த எலுமிச்சை பழத்தை துண்டாக கட் பண்ணி அதில் மஞ்சள் நிறைந்து 2 பக்கமும் பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணுறோம்னா 2 சைடுமே அந்த மஞ்சள் நிறைந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சு லட்சுமி தாயே மகாலட்சுமி அம்மா வீட்டில் வந்து வாசம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிலைவாசலில் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தான் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒரு பக்கமும் குங்குமம் வச்சுருக்கேன். அதன் பிறகு அந்த பதிவை நான் பார்த்தது பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வச்சு வீட்டில் வந்து சந்தோஷமான
நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டு 2 பக்கமும் நான் வந்து வச்சு விட்டுருவேன். காலைகளில் பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று போட்டு குடித்தாச்சு. அந்த காஃபி போட்டு குடித்த பிறகு தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து சாதம் வந்து பார்த்திங்கன்னா, லெமன் சாதம் தான் பாப்பா வந்து ரொம்ப நாளாக செஞ்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. லெமன் சாதம் செய்யுங்கம்மா செய்யுங்கம்மான்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி அவங்களுக்கு வந்து லெமன் சாதம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையிலே வந்து ஸ்நாக்ஸுக்கு வடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே வந்து இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாதம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாரி தான் இருந்தது. ஆனாலுமே டேஸ்ட்டு வந்து சூப்பரா இருந்தது. நல்லா வந்து ஹாட் பாக்ஸில் வந்து சாதத்த நல்லா கொட்டி நல்லா வந்து சூடு ஆறுற மாரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன். நம்ம அந்த நான் தாளிக்கும் பொழுது எப்பொழுதுமே அந்த சூட்டோடு தாளிக்க மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக அந்த சாதம் ஆறுன பிறகு, அந்த லெமன்லாம் வந்து தாளித்து வந்து போட்டு விட்டுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1 1/2 எலுமிச்சப்பழம் தான் வந்து கட் பண்ணி, அதிலே வந்து லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு, உப்பு வந்து நான் போட்டு வச்சுருவேன். அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துடுறது. விதைகள் வந்து எடுக்காமல் நம்ம வந்து போட்டோம்னா, அது சாப்பிடும் பொழுது வாயில் வந்து தட்டுப்படும், கசக்கவும் செய்யும். இப்போ அதனால் வந்து அந்த விதைகள்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நிலக்கடலையை வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி வச்சுக்கிட்டேன். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா, நிலக்கடலை கடைசி லாஸ்ட்டில் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வறுத்து போடுவேன். இல்லைனா ஃபஸ்ட்டே வந்து போட்டுறது. ஃபஸ்ட்டே வந்து போடும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டாது. நல்லா உதிரி உதிரியாக வரும். ஏன்னா சூடான எண்ணெயோட நம்ம வந்து போட்டு நான் கொஞ்சம் அந்த சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டாது. அதனால் கடலை நல்லா வந்து வதக்கிட்டு சாதத்தையுமே லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டேன். லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் வந்து தாளித்து விட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதன் கூடயே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கடுகு வந்து போட்டு விட்டுட்டு, நல்லா கடுகு வந்து பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே அந்த எண்ணெயில் வந்து போட்டு விட்டுட்டேன். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் தான் கிடைக்கும். நான் நிறைய விளாக்லலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? கடையில் வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசமும் சரி, அது அந்த இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நல்லாயிருக்கும். சில நேரம் இந்த ஊசி கருவேப்பிலை மாரி இருக்கும் இல்லையா? அது வந்து சமையலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியாது எனக்கு. இந்த கருவேப்பிலை வந்து நல்லா இருக்கும். வாசமும் நல்லா சூப்பராக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, எலுமிச்சை பழத்தை வந்து அதிலே வந்து ஊற்றி விட்டுக்கிட்டேன். எலுமிச்சை சாதத்துக்கு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இல்லையா? அதனால் வந்து லைட்டாக வந்து அந்த கொதி வந்ததோடயே வந்து இந்த சூடு ஆறின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஊற்றி எல்லாத்தையுமே வந்து தாளித்து விட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா, லஞ்ச் வந்து அங்கேயே குடுத்துருவாங்க. ஒரு சில நேரம் வந்து சாப்பாடு வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரனால, ஆசையாக இருக்குமா செஞ்சு தாங்கம்மான்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் வந்து அன்றைக்கி லெமன் சாதம் வந்து செஞ்சுருக்கிறேன். சாப்பாடுமே அவங்க ஸ்கூலில் நல்லா தான் இருக்கும். சாம்பார் வைப்பாங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, லெமன் சாதம், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து முட்டை இந்த மாதிரி வந்து குடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து பாப்பா வந்து சேர்த்துருக்கோம். எல்லா பெனிஃபிட்டுமே நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சூடான லெமன் சாதம் வந்து ஹாட் பாக்ஸில் நல்லா போட்டு நல்லா கிண்டி லைட்டாக வந்து குழஞ்சித மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருந்தது. பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஹாட் பாக்ஸில் எடுத்து விட்டுட்டு வடை ஒன்று இருந்தது. அதையுமே போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் மாம்பழம் இருந்தது. அதையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் வந்து சாப்பாடு டேஸ்ட் பண்ண தாங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ண குடுத்து விட்டுட்டு, அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸை வந்து மூடி வச்சுட்டு, அவங்கள வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் ரெடி பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. மதியம் வந்து பாப்பாவுக்கு இதுதான் இன்றைக்கி காலை சாப்பாடுமே கொஞ்சம் அது வந்து சாதம் வடித்த அந்த சாதம் நம்ம வடிக்கிற இது கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதம் வச்சுருப்போம் இல்லையா? அது வந்து கொஞ்சம் போட்டு தயிர் ஊற்றி இன்றைக்கி சாப்பிட்டாங்க காலை சாப்பாடு. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து பாப்பாவை வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்லா சமத்தான ஒரு குட்டீஸ் தான்.
நல்லா சொல்லு பேச்சை கேட்குற பொண்ணு அவங்க என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா. அப்புறம் நான் வந்து சீதாளம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு என்னுடைய நன்றியை வந்து நான் ரொம்ப ரொம்ப தெரிவித்தேன். ஏன்னா அந்த அடுத்த வெள்ளிக்கிழமை கூட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆக போகுது இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.